வணக்கம். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ ரீடிங். ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக சரி ஏதோ ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்ற ஆன்சரில் என்ன கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் இது ஒரு காமனான ஒரு ரீடிங். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. ஸோ தட் ஒரு கன்ஃபியூஷன் குழப்பங்களில் இருக்கவங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி காமன், எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் பர்சனலாக உங்களோட சூழ்நிலை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. பர்சனல் ரீடிங்க்கு காண்டாக்ட் பண்ணலாம். ரைட், 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, this one. Pile number 2, pile number 3. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, இது கடைசியாக நான் ரிவீல் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். எஸ், சி பைல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்துட்டா எல்லா விதத்திலுமே வரும். எங்கே தொட்டாலும் பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி எல்லா இதில் இருந்துமே வந்து ஒரு பிரச்சனை சால்வ் ஆகி முடிஞ்சதுன்னா இன்னொன்று வருது, அப்படிதான் வந்து இருந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கே ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கிவ் அப் பண்ணுற அளவுக்குலாம் போயிருப்பீங்க. பட் பாசிட்டிவாக இருங்க, ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா சூழ்நிலைகள் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை தான் கொடுக்குதே தவிர 2 பேரோட அந்த லவ் இருக்கதான் செய்யுது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளர இந்த சேம் லவ் இருக்கதான் செய்யுது. ஸோ ஆல்மோஸ்ட் எஸ் ஓர் நோ அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி எஸ் அப்படி தான் வருது. பட் எஃபோர்ட் ரொம்ப முக்கியம், பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுங்கிறது நிறையாவே தெரியுது. ஸோ வந்து நல்ல எஃபோர்ட் போடணும். 2 சைடு இருந்தால் பெட்டர். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாவது வந்து இதனுடைய எஃபோர்ட் வந்து போடுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ட்ரஸ்ட், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ட்ரஸ்ட் தான் பெரிய பிரச்சனை, நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் எதிர்பார்க்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. இப்போ வந்து பேசாமல் இருக்கிறவங்க வந்து திரும்பி வந்து பேசுறதுக்கான சூழ்நிலைகள் வந்துட்டு நிறையா இருக்கும், மாற்றங்கள் இருக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்ன அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். சேஞ்சஸ் வேணும், அதுதானே. எஸ், யூ வில் கெட் இட், அது கிடைக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக கிடைக்கும். அதுதான் என்னன்னா ஒரு பர்சன் எஃபோர்ட் ரொம்ப போடுற மாதிரி இருக்கு, இன்னொரு பர்சன் வந்து எஃபோர்ட்டே போடல. ஸோ ஒருத்தவங்க கனெக்ட் ஆகணும் ட்ரை பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு கொஞ்சம் அந்த அட்ராக்டிங் பவர் கம்மியாக இருக்கு. பட் ஓவரால் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் வந்திருக்குன்னு வைங்களேன். சூழ்நிலைகள் வரும், ஓகேங்களா? கனெக்ட் ஆகிறதுக்கு வரும்.
அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பைல் நம்பர் 1, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து மோர் தேன் லவ், பீஸ்ஃபுல்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லவ், அன்பு, பாசம், கேரிங், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அமைதி முக்கியம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். பொறுமையும் முக்கியம், அமைதியும் முக்கியம். அது இருந்தாவே, அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருந்துச்சுனாவே இந்த ரிலேஷன்ஷிப் நார்மலாகவே தான் போகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி ஒரு சில டைம் நல்லா இருந்து இன்னொரு சில டைம் ஒரு மாதிரியா இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் மோஸ்ட்லி வராது. ஓகேங்களா? நியூ பிகினிங். சரி, அதான் சொன்னல, எதிர்பார்க்கலாம். யூ கேன் ஹாவ் நியூ பிகினிங்ஸ் இருக்கு. நியூ ஒரு செகண்ட் சான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் எஃபோர்ட் அதிகமாக போடணும், அதுதான் விஷயம். பிளாக்கேஜ், தடங்கல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு வருவாங்க பீப்புள். பட் உங்களோட எஃபோர்ட் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க, ரொம்ப மெச்சூர்ட். அந்த மெச்சூரிட்டி வந்துட்டு டெஃபினெட்லி வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பட் கொஞ்சம் டிலே ஆகிறதுனால பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஒரு பர்சன் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க, இன்னொரு பர்சன் ரொம்ப விளையாட்டுத்தனமாக, ரொம்ப இந்த மெச்சூரிட்டி இல்லாமல் குயிக் ரியாக்ஷன், டக்குன்னு ரியாக்ட் பண்ணுற நபர் மாதிரி இருக்குது. ஸோ 2 ஆப்போசிட்ஸ் இல்லையா? ஸோ கொஞ்சம் பொறுமை தேவை. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டால் எஸ், பட் ஆனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. நன்றி. பைல் நம்பர் 2, எஸ் ஓர் நோ. ஓகேங்களா? இல்லைன்னா டிபெண்ட்ஸா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மோஸ்ட்லி பார்க்கலாம். பைல் நம்பர் 2, இந்த கார்டை நான் ஃபைனலி ரிவீல் பண்ணுறேன். ஓகே, பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் தெரியுதுங்க, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இது வந்து மோர் தேன் லவ். இந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ்வை தாண்டி ஃபியூச்சர் பிளானிங் அப்படி தான் வந்து இருக்கு. எதர் நீங்களோ இல்லை அந்த பர்சனோ வந்துட்டு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான் பண்ணுற மாதிரி இருக்கு. எதுவாக இருந்தாலும், இந்த லவ்வே இருந்தாலும் இது மேரேஜ்க்கு அப்புறம் என்ன, ஸோ ஒரு அட்வான்ஸாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ கம்ப்ளீட் வந்து ஒரு விஷயங்களுமே யோசிச்சு செய்யற மாதிரி தான் நிறையா இருக்கே தவிர இந்த இடத்துல லவ்ங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. பிரச்சனைகளே இல்லை அப்படின்னாலுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் டூ மச் திங்கிங், ஓவரா திங்க் பண்றது. ரொம்ப சொல்லல, ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்து உங்கள் மைண்டோ திங்கிங்கோ இருக்குது. இது வந்து எய்தர் யூ ஆர் யுவர் பார்ட்னர். ஓகேங்களா? மேபி இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லை வந்து அவ்வளவுக்கும் அந்த லெவலில் வந்து ஒரு பாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலம், ஃபியூச்சர் சேஃப்டி, இந்த மாதிரி தான் எண்ணங்கள் இருக்கு, அதிகமான எண்ணங்கள். சரி, இதில் என்ன அப்படின்னா எய்தர் உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ ஒரு சீக்ரெட், ஒரு க்ரஷோ இல்லை ஒரு லவ்வோ ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷனோ அங்கே மேலே இருக்கலாம். எய்தர் உங்கள் மேலே யாருக்கோ இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னர் மேலே யாருக்கோ இருக்கலாம். ஸோ அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங்கே வந்து கம்ப்ளீட்லி வந்து மாற்றுது. ஓகேங்களா? ஸோ வந்து இது எப்படின்னா எந்த நேரத்தில் எது மாறும்னே தெரியல, என்ன நடக்கும்னே தெரியலன்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் வந்து இருக்கு.
இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்பயுமே ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வெளிப்படையாக பேசுறது, வெளிப்படைத்தன்மை எப்பயுமே இருக்கிறது முக்கியம். பட் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சீக்ரெட்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு சீக்ரெட் மறைஞ்சிருக்கு. See. ஆல்தோ வந்து கார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ஆனால் திஸ் ஒன் கார்ட் சேஞ்சஸ் எவ்ரி திங். அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி எப்படின்னா, என்ன பாசிட்டிவாகவே இருக்கட்டுமே, எவ்வளோ நாள் இல்லை எவ்வளோ வருஷமே ரொம்ப நல்ல 2 பேரும் நல்ல பாசிட்டிவாக கொண்டு போனாலுமே ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ், ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான், அது அப்படியே பிரேக் ஆகிடுது. வந்து ஒரு கிளாஸ் மாதிரின்னு சொல்லலாமா, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. இது கீழே ஒரு லைட்டாக போட்டு கண்ணாடி எப்படி விழுந்தா உடையுதோ அது மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. ஈஸியாக தேர்ட் பார்ட்டி வந்து 3வது மனுஷங்க பிடிக்காதவங்க இருக்காங்களா, பொறாம பிடிச்சவங்க இருக்காங்களா, இருக்காங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி இருக்காங்க. நிறைய சைன்ஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும் இல்லையா. நல்லா தாங்க நாங்கள் இருந்தோம், லவ் பண்ணிட்டு நல்லா ரிலேஷன்ஷிப்பில் நல்லா தான் இருந்தோம், இந்த 3வது நபர்னால தான் பிரச்சனை, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. எஸ், அவ்வளவு ஈஸியாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தாலும் அவ்வளவு ஈஸியாக உடையக்கூடியதாக இருக்குது. அதாவது ஸ்ட்ரென்த் இல்லை, அதுதான் ஸ்ட்ராங் இல்லை. ஓகேங்களா. அண்ட் ஓவர் திங்கிங் பயங்கரமாக இருக்குது. எதர் உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ நிறைய ஓவர் திங்கிங், ரொம்ப யோசிக்கிறது, ரொம்ப பயப்படுறது, ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். ஒன்ஸ் இந்த லவ்வுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு அடிக்ஷன்கிறது இருக்கிறது. ஸோ ஒரு ஒரு ஐதர் வந்து லவ் பண்ணால் ஒரேடியாக பண்ணுறது, இல்லைன்னா இல்லை, அப்படிதான் இருக்குது. ஒரு பேலன்ஸுங்கிறது இந்த இடத்துல இல்லை. ஓகேங்களா. ஸோ உங்களோட லவ் இதை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். இது எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் இட் இஸ் நோ தான் வரும், இல்லை டிபெண்ட்ஸ் ஹவ் யூ ஹேண்டில் திங்ஸ். எப்படி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ்ங்கிறதே காணும். ஸோ இது எஸ்ன்னு கூட வராது, பிகாஸ் அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகுது. ஸோ இட் இஸ் நோ ஆர் டிபெண்ட்ஸ் தான் வரும். ஓகே, பட் ஆனால் நிறைய எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Pile number 3. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய டைம் வந்து சேலஞ்சஸை பார்த்துருக்கலாம். பேசாமல் போய் பிளாக் பண்ணி மறுபடியும் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் பார்த்துருக்கலாம். உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஸ்டோரியே இருக்குன்னு சொல்லாமே, அப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்னதா இருந்தாலும் கூட. அதே மாதிரி நிறைய வந்து ஓவர் அட்வான்டேஜும் இருக்கு, கேர்லெஸ்னஸ் நிறைய இருக்கு. ஓகேவா. சி யூ காட் திஸ். சி நிறைய டைம் வந்து பெரிய ஒரு பிரேக்கப் இல்லை எண்டு வரைக்குமே போயிட்டு வந்திருப்பீங்க.
இப்போ ஒரு சில பேர் பிரேக்கப்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள். அதாவது ஒருத்தவங்க வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட மற்றவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், புரிதல் கம்மியா இருக்கு. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ ஒரு சர்ப்ரைஸே பண்றாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து புதுசா செய்யணும்னு நினைச்சா கூட அது வேறு விதத்துல போய் இது தப்பான புரிதலாய் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரியே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு புரிஞ்சுக்காம இன்னும் இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஹேப்பன். ஒரு அந்த லவ் ஒரு என்ன சொல்றது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துலயே வந்துட்டு. Okay, see. Acceptance is a key to inner peace. Yes. See, inner peace actually ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. மேபி இவங்க வந்து உங்களுக்கு இப்போ பிரேக்கப் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம் இந்த நபர். நீங்க இப்போ பார்க்குற இந்த நபர் ஒரு சில பேருக்கு இது வந்து எக்ஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த நோ கான்டாக்ட்ல இருந்தா கூட அந்த அக்செப்டன்ஸ் ஏத்துக்கிறது வந்து முடிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து என்னன்னா இதர் மோஸ்ட்லி நீங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இது உங்களோட கெரியரா இருக்கட்டும், உங்களோட சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்படுத்துது. ஒரு 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 விதத்துல வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா வந்து மனசுக்குள்ளார அந்த பெயின் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? ஒரு நாளும் போராட்டம் சொல்லுவோம்ல, அப்படிதான் வந்து இருக்கு. நீங்க அதே மாதிரி உங்க பார்ட்னரையோ இல்ல இந்த லவ்வையோ இந்த ரிலேஷன்ஷிப்பையோ மாத்தணும், புரிய வைக்கணும்னு ரொம்ப எஃபோர்ட் போட்டு போட்டு ஏமாந்ததுதான் மிச்சம். ஓகேங்களா? இதனால நிறைய இழப்புகளை பார்த்துருக்கலாம், ஸ்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு உங்களோட ட்ரீம் லைஃப், உங்க கனவு வாழ்க்கையிலே வந்து ஒரு சில பாதிப்புகள் வந்திருக்கலாம், நிறைய சைன்ஸ் வந்திருக்கும். ஓகே, கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. இப்போ வந்து மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஸோ எஸ் ஆர் நோ கேட்டா கண்டிப்பா நோ தான். இப்போதைக்கு வந்து நோங்கிற ஆன்சர் தான் வருது. ஏன்னா நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு, ஒரு பாசிட்டிவிட்டிங்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து லவ் விஷயம் மட்டும் கிடையாது, உங்களோட ஜென்ரல் ஓவரால் லைஃபுமே வந்து இதோட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எடுத்து வைக்கிற ஸ்டெப் வெரி கேர்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாமே காமனான ஒரு மெசேஜ், எல்லாருக்கும் பொதுவான ஒரு மெசேஜ் தான். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு, அதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.